வணக்கம். பெண்கள் அதிகாரமளித்தல்னாவே அது ஒரு போராட்டமா இல்ல ஒரு ஒத்துழைப்பா? இந்த ஒரு கேள்விக்குள்ள எவ்வளவு ஆழமான ஒரு தத்துவ பார்வை இருக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்துக்கு வழிகாட்டியா இருக்க போறது பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா எழுதின சஹ்ருதயா நாரிங்கிற ஒரு இந்தி புத்தகம்தான். மோதல்களை தவிர்த்து நல்லிணக்கத்தை மையமா வச்சு அதிகாரம் அளித்தல் எப்படி இருக்கணுங்கிறத பத்தின முக்கியமான கருத்துக்களை தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட தத்துவத்தை நாம ஒரு பகுதிகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். இதோட அடிப்படை கருத்துல ஆரம்பிச்சு இது எப்படி ஒரு நல்லிணக்கமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுதுங்கிற வரைக்கும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு உன்னத பார்வை. இந்த புத்தகத்தோட முழு தத்துவத்துக்கும் எது அடித்தளமா இருக்குங்கிற அந்த அடிப்படை கொள்கைய முதல்ல புரிஞ்சுக்குவோம். இந்த புத்தகம் ஆரம்பமே ஒரு ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வியோட தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகத்துல சரி பாதியா இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அவங்களோட உரிமைகளையே நாம கொடுக்கலன்னா அந்த சமூகம் நிஜமாவே ஒரு முழுமையான வளர்ச்சி அடைய முடியுமா? இதுக்கு பதிலா இந்த புத்தகம் ஒரு ரொம்ப தெளிவான பார்வையும் முன்வைக்குது. பெண்களோட முழு திறனையும் நாம எப்ப மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அது அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற முன்னேற்றமா இருக்காது. அது அவங்க குடும்பத்துக்கும் ஏன் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்குமே ஒரு திறவுகோலா அமையும்னு சொல்லுது. அப்போ பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த உள்ளார்ந்த திறன் என்ன? அடுத்ததா பெண்மையோட தெய்வீக இயல்பு பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம். இங்கதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே வருது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஒரு பெண்ணோட அடிப்படை இயல்பே கருணையும் மன்னிப்பும் நிறைஞ்சதுதான். அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக பலம். பாருங்க, இந்த புத்தகம் இது வெறும் தத்துவமா மட்டும் சொல்லல. பொறுமை, தியாகம், மீள்தன்மை இந்த மாதிரி குணங்கள்லாம் எப்படி பெண்களோட உள்ளார்ந்த வலிமையா இருக்கு, அவங்களோட உணர்ச்சி பூர்வமான மனோதிடத்துக்கு எப்படி காரணமா இருக்குன்னு பல சக்தி வாய்ந்த உதாரணங்களோட விளக்குது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கருணை, மன்னிப்பு மாதிரியான குணங்கள்லாம் ஒரு பலவீனத்தோட அடையாளம் கிடையாது. இதுதான் ஒரு பெண்ணோட மிகப்பெரிய ரொம்ப ஆழமான வலிமையே. சரி, இவ்ளோ வலிமையான உள்ளார்ந்த திறன் இருக்கும்போது சமூகத்துல ஏன் இந்த சமத்துவமின்மை இருக்கு? இந்த திறனை சமூகம் எப்படி முடக்கி வச்சிருக்குங்கிறத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அநீதியால ஏற்படுற இழப்ப விளக்க இந்த புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பயன்படுத்துது. பெண்களை அதிகாரம் இல்லாம பண்றது அவங்கள மட்டும் பாதிக்கல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பாதிக்கிற ஒரு பக்கவாதம் மாதிரின்னு சொல்லுது. இந்த மாதிரி சமூக முடக்கத்தால என்ன நடக்குது? பெண்கள் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்க முடியல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, வளர்ச்சி வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்படுது. இதனால அவங்க திறமையால சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எதுவுமே கிடைக்காம போயிடுது. அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன? இங்கதான் இந்த புத்தகம் மகிழா ஜாகரன், அதாவது பெண்கள் விழிப்புணர்வுன்னு ஒரு ரொம்ப தனித்துவமான அதிகாரம் அளித்தல் பார்வைய நமக்கு அறிமுகப்படுத்துது. சரி, இந்த விழிப்புணர்வு இயக்கம் மத்த இயக்கங்கள மாதிரி இல்ல. அதுலதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. பாத்தீங்கன்னா, இது ஒருத்தரை எதிர்க்கிறதோ இல்ல யார் பெரியவன்னு ஆதிக்கம் செலுத்துறதோ கிடையாது. இதுக்கு நேர்மாறா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒன்னா முன்னேறணுங்கிறத பத்தி பேசுது. அதிகாரம் அளித்தல்ங்கிறத ஒரு கூட்டு முயற்சியா பாக்குது. இந்த மேற்கோள் அந்த நல்லிணக்க தத்துவத்தை அப்படியே அழகா படம் பிடிச்சு காட்டுது. பாருங்க, இந்த போராட்டம் ஆண்களுக்கு எதிரானது இல்ல, அநீதிக்கு எதிரானது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து முன்னேறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களை நீக்கிறது தான் இதோட நோக்கம். இப்ப நாம இந்த புத்தகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கான்செப்டான கிருஹலக்ஷ்மி பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு பெண் எப்படி தன்னோட வீட்டோட தெய்வீக அம்சமா ஒரு லக்ஷ்மியா இருக்காங்கிறத பத்தி ஆராயலாம். இந்த கருத்தை என்ன சொல்லுதுன்னா, வீட்டு வேலைங்கிறது ஒரு எல்லை கிடையாது, அது ஒரு பெண்ணோட செல்வாக்கு, அவளோட படைப்பாற்றல், அவளோட நிர்வாகத் திறமை எல்லாத்தையும் வெளிப்படுத்துற ஒரு களம்னு இத மறுவரையறை செய்யுது. ஆனா ஒரு பெண் கிருஹலக்ஷ்மியா இருக்கிறதுங்கிறது வெறுமனே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, அது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதுக்கு முறையான கல்வி, சரியான வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட முழு ஆதரவும் ஒரு முதலீடா தேவைப்படுது. கல்வியும் வாய்ப்பும் ஏன் இவ்வளவு முக்கியம் கேக்குறீங்களா? அதுக்கு இந்த புத்தகம் ஒரு அழகான உவமைய சொல்லுது. ஒரு வைரம் பட்டை தீட்டினதுக்கு அப்புறம்தான் அதோட முழு மதிப்பும் தெரியும். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணோட உள்ளார்ந்த ஆற்றலும் அவளுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது தான் பிரகாசிக்கும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது? வாங்க, முடிவரை நமக்கு ஒரு தெளிவான ஊக்கமளிக்கிற பாதையே காட்டுது.
இந்த நல்லிணக்க பாதையோட மொத்த தத்துவத்தையும் இந்த கடைசி உருவகம் ரொம்ப அழகா விளக்குது. ஒரு குடும்பத்தை ஒரு தேர்னு நினைச்சுக்கோங்க. அந்த தேரோட 2 சக்கரங்கள் தான் ஆணும் பெண்ணும். 2 சக்கரமும் ஒன்னா சீரா சுத்துனாதானே தேர் முன்னோக்கி போகும். அந்த தேரை ஒழுங்கா போகணும்னா என்ன செய்யணும்? இந்த புத்தகமும் தத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு நிக்கல, சில நடைமுறை ஆலோசனைகளையும் கொடுக்குது. வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கிறது, குடும்பத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கிற ஒரு பள்ளிக்கூடமா பாக்குறது, காலத்துக்கு ஒத்து வராத பழைய பழக்கங்களை விடுறதுன்னு தெளிவான படிகளையும் சொல்லுது. அப்போ உண்மையான முன்னேற்றங்கிறது ஒருத்தர் ஜெயிக்கிறதுல இல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும்போதுதான் அது உண்மையிலே சாத்தியமாகும். இது தனி ஒருத்தரோட பயணம் இல்ல, இதை எல்லாரையும் சேர்ந்து உயர்த்துற ஒரு பயணம். கடைசியா இந்த புத்தகம் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட சிந்திக்க வைக்குது. குடும்பம்தான் ஒரு சமூகத்தோட அடித்தளம்னா, ஒரு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க நம்ம வீடுகளுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் என்ன? இந்த நல்லிணக்க பாதையை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? யோசிச்சு பாருங்க.